நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். உனக்கு எதிராய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் என்னதான் விலகி சென்றாலும், நாம் என்னதான் நம்முடைய வேலைகளை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தாலும், நாம் கடவுளை பற்றும் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்தாலும் கூட சிலர் நம்மை பார்த்து இவன் தனியாக தான் இருக்கிறான், இவனோடு யாருமே இல்லை, இவனை நாம் ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி நமக்கு விரோதமாக எழும்புவோர் அதிகமாக இருக்கலாம். நாம் கூட சில வேலையில் எப்படியாக யோசிப்போம், நாம் தனியாக தான் இருக்கிறோம், அதனால்தான் யாருனாலும் நம்மகிட்ட என்ன பண்ணுறாங்க, வம்பு இழுக்கிறாங்க, நம்மிடமாய் பிரச்சனை செய்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லாததுனால போகிறவங்க வரவங்க யார் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்களே என்று சொல்லி நாம் கூட சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். நம்ம கூட யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இயேசு நம்மோடு இருக்கிறார், இயேசு நமக்கு பக்க பலமாக இருக்கிறார், இயேசு நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை ஆயுதங்கள் எழுந்தாலும் கூட இயேசு ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தில் நாம் நிலையாக இருக்க வேண்டும். இயேசு என்னோடு இருக்கிறார், எல்லா தீங்குகளுக்கு, எல்லா மோசங்களுக்கு, எல்லா பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம், எத்தனை பேர் எழும்பினாலும் இயேசு நம்மை பாதுகாக்கிறார். எந்த தீங்கு, மோச, நாசம் நேரிடாதபடிக்கு அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு மட்டுமே. நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் இயேசு தெய்வம் மட்டுமே. நமக்காக மரணத்தை வென்று 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர் இயேசு ஒருவர் மட்டுமே. வானத்துக்கு ஏறி பரலோகத்துக்கு சென்று நமக்காக தூய ஆவியானவரை நமக்காக அனுப்பியிருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். இயேசு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார், இயேசு ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய வேலைகளை செய்ய, எல்லாவற்றிலும் வெற்றி மேற்கொள்ள தூய ஆவியானவர் நம் எல்லாரையும் பலப்படுத்தி வலுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.